ஸோ நான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கேங்க. சிங்கிள் த்ராட்டில் இதில் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் நாளைக்கு வந்து நான் கன்னியாகுமரி போகிறேங்க. திருநெல்வேலியில் அல்வா நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடா. வண்டி ஹீட்டு பயங்கரமாக எனக்கு அடிக்குதா. இவன் தான் பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த தம்பிங்க. இப்போ நின்றுச்சு மலை. இங்கே யாருமே இல்லையாடா இந்த ஊரில். சப்வே எப்படி இருக்கு? பயமா இருக்கா? பயமா இருக்கு இந்த ரோட்டில் ஓட்டுறது. பெரிய பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துல மூடி இருக்காங்க. ஸோ ஹாய் காய்ஸ், வந்து உங்கள் மிஸ்டர் ஃப்ளாஷ். ஸோ இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குற்றாலம் போகலான்னு இருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கேங்க. திருநெல்வேலி ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து என் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம். ஸோ அதனால் திருநெல்வேலி வந்திருக்கேன். ஸோ பசங்களோட நான் வந்து காலையில் தான் வந்தேன் திருநெல்வேலிக்கு. ஸோ ஃப்ரெண்டோட காரில் தான் வந்தேன். பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டோடத்துங்க 390, அவனோட 390 தான் இது. ஸோ மாதிரி குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எடுத்து வச்சுக்கிட்டோம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் சொந்த தம்பியும் இருக்கான், என்னை கூட பிறந்த தம்பியும் இருக்கான். அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவன் அந்த காரில் போய்ட்டுருக்கான். துருவன் வந்து பின்னாடி உட்காந்துறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன். தென் வேலவா, சங்கரவேல் பாண்டியன், அதுக்கப்புறம் அக்கீல்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அந்த காரில் இருக்காங்க. ஸோ அவங்க காரில் வராங்க. 6 பேர் அதில் உட்கார முடியாது. ப்ளஸ் வண்டி யாரா ஓட்டுறீங்கன்னு கேட்டோன்னே நான் வண்டி ஓட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு வண்டி ஓட்டுறது தான் ரொம்ப பிடிக்குமாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கேமராலாம் எப்படி எடுத்துன்னு வந்தோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடியே தெரியும் என் ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கான். அவன் வந்து 390 வச்சுருக்கான். ஸோ அவனோட 390 தான் இருக்குது. ஸோ அவன்கிட்ட கேட்டேன், வண்டி இருக்காடா அங்கன்னா? வண்டி இருக்கு மச்சான், இங்கே வந்து நீ எங்கேயா பொண்ணு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னான். அதான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு கேமரா வந்து அப்படி தூக்கின்னு வந்தேன். காரில் தானே வரோம், டிக்கில் போட்டு தூக்கின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விலாக் போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். விலாக் கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். இன்றைக்கி நான் போட வேண்டியது விலாகு. பட் நான் இங்கே வந்து தூங்குனேன். ஏன்னா கார் ஓட்டிகிட்டு வந்தோம், தூங்கலை. அதனால் வந்து இங்கே வந்து தூங்கினேன். இப்போ தான் எழுந்தேன். பட் குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நான் கிளம்பிட்டோங்க. இந்த நேரத்தில் எவனா குற்றாலம் போவீங்களாடான்னு கேட்டிங்கன்னா, மணி பார்த்தீங்கன்னா 9:47 ஆகுது. 9:47 யாராவது குற்றாலம் போவீங்களா? ஆனால் நாங்கள் போவோம். ஏன் கேட்டோம், நாங்கள் இந்த மாதிரி குளிக்கலாம், நைட் நேரத்துலாம் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் குற்றாலம் பார்த்ததே இல்லை. சரி, எனக்கு பார்த்தா போதும், நான் போய் குளிக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு குற்றாலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. சரி போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் நம்ம வந்து ப்ளாக் எடுக்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து கல்யாணம் இருக்குது. கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரி போக போகிறோம். பைக் பொண்ணு, தென் கார், இதே மாதிரி நம்ம போவோம். கன்னியாகுமரி ப்ரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாரு, ப்ரோ வாங்க ப்ரோ கன்னியாகுமரி வாங்க ப்ரோ அப்படின்னாரு. அப்படியே கன்னியாகுமரி சுற்றி பார்த்துட்டு நம்ம ப்ரோவையும் பார்த்துட்டு போய் வந்துடலான்னு இருக்கோங்க. ஸோ சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகள் நாளில் திட்டுக்கோங்க. உங்கள் அன்பாதனை போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச். ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ காரில் தான் போயிட்டுருக்கானுங்க. அவனுங்க ஜாலியாக போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பைக்லேருந்து ஜாலியாக போயிடுவோம். துருவன் வந்து காரில் வரலன்ட்டா, இப்போ தான் சாப்பிட்டேன்டா, எனக்கு ஃபுல்லாக வாந்தி வந்துடும், நான் போகலாடா அப்படின்ட்டானுங்க. ஐயோ, அவனுக்கு தான் மேப் போட்டிருக்கானுங்க, நம்மளுக்கு மேப் தெரியாது. மாப்பிள்ள எவ்வளோ நேரம் போட்டிருக்கு மாப்பிள்ள? 1.5 மணி நேரம். எவ்வளோ கிலோமீட்ரு? ரைட்டு மாப்பிள்ள. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா? காலையில் ஹெல்மெட் எடுக்கும்போது நம்மளுடைய வைசர் வந்து அந்த வைசர் வந்து உடஞ்சிருச்சுங்க. பழைய அந்த ஸ்மோக்கி வைசர் போட்டிருப்பேன், அது வந்து உடஞ்சிருச்சுங்க. நல்ல வேலை நான் கிளம்பும் போது இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நல்ல வேலை ஒரு நம்மளோட பழைய வைசர், இந்த ஒயிட் வைசர் இருக்கும், அதை மாற்றும் போது ஒயிட் வைசர் வச்சுருந்தேன். அது வந்து எடுத்து அப்புறம் வந்து மாட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் ஓட்டுறது ரொம்ப கிளியராக இருக்குங்க. நல்லா தெரியுது, ரோட்டில் நல்லா தெரியுது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த வைசர்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும், ஏன்னா வந்து காற்று சத்தம் மட்டும்தான் கேட்கும். அவனே ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், இந்த 390 பார்த்தீங்கன்னா 5 RPM சம்திங் ஏறினாலே பயங்கரமாக வந்து ரெட் லைட் ஏறி ஆரம்பிக்குது. 70 தான் போனேன், பட் அது வந்து ரெட் லைட் தெரியுது பாருங்களேன். எனக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து RPM 4000 கிட்ட இருக்கா, 5000 ரீச் ஆகிட்டான். அப்போயே பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏறி ஆரம்பிச்சிது. 70 தான் போகிறேன், பட் அந்த ரெட் லைட் வந்து எரியுது பயங்கரமாக. தெரில, அவன் இப்படி செட் பண்ணியிருக்கான் போல். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுவோம், நல்லா இருக்குது பார்க்க. 5000 RPM ஏறினாலே வந்து ரெட் லைட் எரிகிற மாதிரி. பரவாயில்ல. பார்க்க ஒரு க்யூட்டாக இருக்குது அந்த ரெட் லைட் சிக்னல். அடடா, என்ன இது எல்லாம் ஒன்று வேலை வர மாதிரி இருக்கானுங்க. ஐயா வராதிங்க. ஓகே மாப்பிள்ள. ஐயோ, எனக்கு வழி தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், அவனுக்கு தான் மேப் வச்சுருக்கானுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏதோ வழி தெரிஞ்ச மாதிரி முன்னாடி போயிட்டுருக்கேன். அவங்க எத்தனை 1.5 கிலோமீட்டர் ரைட்ரா, பின்னாடியே வா, முன்னாடி போகாத அப்படின்ட்டு. போ மாப்பிள்ள. குவிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணியிருக்கானு தெரியலையே. இல்லை, ஆன் பண்ணியிருக்கான் குவிக் ஷிஃப்டர். எப்படி கண்டுபிடிச்சானா, கீரை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து எப்படியே கட் ஆகும். அந்த குவிக் ஷிஃப்டர் அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம்.
உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, Z900 குவிக் ஷிஃப்ட் கிடையாது. இப்போ வர 2025 மாடல் தான் Z900 குவிக் ஷிஃப்ட் இருக்குது. இது வரைக்கும் இருக்குது தெரியுமா, அந்த மாடலில் குவிக் ஷிஃப்டே கிடையாது. அது ஏன் அவ்வளோ சிசிக்கு தரலன்றது எனக்கு புரியல. அந்த வண்டிக்கெலாம் கண்டிப்பாக குவிக் ஷிஃப்டர் தரணும், நான் கொடுக்கல குவிக் ஷிஃப்டர். இப்போ வர 2025 மாடல் வந்து குவிக் ஷிஃப்டர்லாம் இருக்குது. நான் பார்த்தேன் 2025 மாடல், எனக்கு அந்த லுக்கு பிடிக்கல. பட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வேறு லெவலு. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. எப்படி சொல்கிறது, இந்த ஏரோடைனாமிக் பொசிஷன், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச்சிலே சம்திங் ஒன்று மாற்றிருக்காங்க. தென் டெயில் லைட் மாற்றிட்டாங்க, நிறைய விஷயம் நல்லா மாற்றி, ஓடோமீட்டர் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான், இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்களாப்பா ஒரு சூப்பர் பைக்குக்கு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கணும். ஏன்னா இப்போ என்னென்னா இந்த மாதிரி பைக்குக்கே நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, பெரிய பைக் வரலன்னா எப்படி? பைக்கு பாடுறான், அந்த பைக்கை சூப்பராக இருக்குல்ல இருக்கே. இப்போ என்ன பைக்குன்ட்டு, ஆனால் அவர் ரொம்ப பொறுமையாக வராருடா, அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா. இல்லை 20 தான் போகும் போல், நம்ம என்ன 30 தான், இல்லை 10 தான் போகுது போல். போட்டிருக்கு பாருங்க, கொல்லம் 153, தென்காசி வந்து 54 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியல, அதுக்கப்புறம் எதுவும் போகல. இதெல்லாம் ஆமாண்டா, இதெல்லாம் சிட்டிடா, திருநெல்வேலிடா, இது மெயின் டிஸ்ட்ரிக்டா, மெயின் டவுன் மாதிரி இது. ஆமாண்டா சிட்டிடா, அதெல்லாம் எப்பயும் மாறிச்சுடா திருநெல்வேலி சிட்டிக்கு. ஏன்னா நீ இன்னும் அந்த ஊர்லேயே இருக்கியா? ஐயோ பசங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்களே. சிங்கிள் த்ராட்டில், இதில் அடிச்சிக்கவே முடியாது இந்த சிங்கிள் த்ராட்டிலில். அதுதான் 390. என்னடா பயம் வந்து முன்னாடி பிடிச்சிக்கிட்டியா? இழுத்துட்டு போயிடும் பின்னாடி வச்சேன்னா, இதோட பவருக்கு. ஐயோ ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? எப்போயான ரைட் இண்டிகேட்டர் போட்டானுங்க. போண்ணா, ரைட் இண்டிகேட்டர் போட்டு நேராக போகிறானுங்க. அண்ணா இருங்க போயிடுறேன். ஆனால் உண்மையிலே இந்த ஷிஃப்ட் லைட் நல்லா இருக்குங்க. 5000 RPM மேலே போனால் லைட் இது பாருங்களேன், லைட்டாக தான் கொடுக்குறேன். ஆனால் பார்த்தீங்களா RPM வந்து ஏறுது செம்மையாக, ரைஸ் அந்த கலர் வந்துடுது, ரெட் RPM வந்துடுது, நல்லா இருக்காது உண்மையிலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து 5200 சப்ஸ்கிரைபர் கிட்ட வர போகிறோம். இன்னொரு 800 தாங்க நம்ம 6K தொட போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அன்பாத்திரம் போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ vlog நல்லா இருக்குது, நீங்கள் வாங்க ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணுவோன்றீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரையும் வந்து நான் வந்து பார்க்குறேன். இப்போது இங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏதோ, ஆனால் வந்து அதில் பைக் அலௌடு இல்லை, பைக் பேர் மறந்துடுச்சு. நல்லா பேர்லாம் மறந்து போயிடுதுங்க. மங்குரு ஃபாரஸ்ட்டாக ஏதோ ஒன்று, அது பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க பைக்கில். பட் வந்து காரில் இல்லைனா நீங்கள் வந்து பஸ்ஸில் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ யோசிச்சு பசங்க தான் கார் வச்சுருக்காங்களே, ஸோ அதனால் காரில் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புற மாதிரி இருக்குது பிளானு, தெரில. மேபி நாளைக்கு நான் ஷோராக கிளம்பிடுவேன் நைட்டு. இங்கே நம்ம ஊருக்கு வந்தோடனே 2 பேர் நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. இங்கே வந்து கோவில்பட்டிக்கிட்ட ஒரு ப்ரோ இருக்காரா, அப்புறம் கோவில்பட்டி வந்து வாங்கன்னாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாருங்க. ஐயோ சாரி, ரொம்ப சாரியை மறந்துட்டேன். நான் ஃபோனில் இருக்கோம் பார்த்து சொல்கிறேன். நான் நாளைக்கு வந்து நான் கன்னியாகுமரி போகிறேங்க. அப்படியே அந்த ப்ரோவையும் நம்ம மீட் பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு வருவோம். ஸோ நீங்களும் வந்து நான் வந்து எந்த ஊர் வரணும், அந்த வந்து ஊரில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இது என்ன கோவில்ரா? நெல்லையப்பர் கோயில். இது தேர் சலடா. இது வந்து இந்த கோயில் திருவிழாலாம் இது இழுப்பாங்க. இதுவும் பாரு பெருசாக இருக்குது பாரு, சூப்பரில். திருநெல்வேலியில் அல்வா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கடா. எனக்கும் தெரில எங்கே வாங்கணுன்ட்டு. என் ஃப்ரெண்டு சொன்னான், திருநெல்வேலி போறியா மச்சான் அல்வா வாங்கிட்டு வா அப்படின்னா. அல்வா எங்கே வாங்குறது தெரில, எங்கள் அல்வா கடையே நான் கண்ணில் பார்க்கலையடா எதுவுமே. வண்டி ஹீட்டு பயங்கரமாக எனக்கு அடிக்குதா காலுக்கு. எனக்கு அடிக்குது ஹீட்டு, உனக்கு எரியாது. ஏன்னா இன்ஜின் கிட்ட நான் தான்டா உட்காந்துட்டு இருக்கேன். எரியல, அந்த ஹீட் தெரியுது எனக்கு வந்து இந்த ஹீட் தெரியுதுங்க. என் வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகும், பட் இவ்வளோ ஹீட் ஆகாது. இது ரொம்ப ஹீட் ஆகுது.
டான் 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 மாமா போம்போ ஐயோ பொண்ணை கொட்டை தாமா கண்ணை கொட்டை என்ன ரிலீக்ஸ் தெரில எனக்கு. சபரிமலை வந்து 194, குற்றாலம் 55, தென்காசி 50. ஓ தென்காசி தாண்டி தான் அந்த குற்றாலம் வரும் போல. பயப்படாத, பத்திரமா கூட்டு போவேன். இர்ஃபானை நம்பி வரவர் கைவிடப்பட மாட்டார். ஓகே இங்கே பாரு, அவன் ஜில்லுன்னு இருக்குல்ல அந்த ரோடு, ஃபுல்லாக வயலாக இருக்குது போல். நம்மளுக்கு இருட்டில் எதுவுமே தெரியல, ஆனால் ஜில்லுன்னு இருக்குங்க. சூப்பராக பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்கு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடா. ஆ இது கிளைமேட் இல்லை, இந்த ஊர் அப்படி தான் இருக்கும். இந்த ஊரில் அந்த வயல்லாம் இருக்குல்ல, அதனால ஜில்லுன்னு இருக்குது, கிளைமேட்னால இல்லை. ரோடுலாம் உண்மையிலே நல்லா இருக்குங்க. இந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ரோடு நான் குறையே சொல்ல மாட்டேன். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த தம்பிங்க. என்னோட பார்த்துருக்க மாட்டீங்க, கூட பிறந்த தம்பி. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு வர, அதுமா அவன் தான் என்னோடய சொந்த தம்பி. ஐயோ மழை பயங்கரமாக பெய்ய ஆகுது. கோபுரோவில் தெரியுதான்னு கூட தெரியலையே. நீ ஏறி கூட காரில், நான் ஓட்டிட்டு வரேன், பரவாயில்ல. மழை ஆரம்பிச்சிச்சுங்க. இவன் அதில் நான் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன், பரவாயில்ல. அவன் நனைஞ்சானா அவன் பாவம், அவனும் நினச்சிக்கிட்டே வருவான். அதெல்லாம் வருவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சில நேரங்கள் கழித்து மழை பயங்கரமாக பெய்யுதுங்க. நஞ்சிட்டே வரேன். துருவனும் என் கூட வரான், பரவாயில்ல நான் கூட வரேன்னு சொல்லிட்டான். வேணாம் காரில் வேணாம், நீங்கள் தனியாக வருவேன், அதனால் வந்துச்சு உன் கூட வரேன்டான்னு சொல்லி உட்காந்துட்டான். இப்போ மாதிரி பயங்கரமாக மழை அடிச்சுட்டே இருக்குது. நான் கூட கம்மியாக பெய்யுதா, இப்போ பெய்யுது ரொம்ப. எனக்கு கையெல்லாம் நடுக்குது. பாவம் குளிரில் நடுக்கிட்டு வருவான் போல். எனக்கே வந்து குளிரில் பயங்கரமாக நடுக்குது. ஏன்னா நான் தானே அந்த ஏர் ஃப்ளோ வாங்குவேன், அது பயங்கரமாக நடுக்குது. மூச்சு விட்டா கூட ஃபாகு வந்து அப்படியே வந்து மிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது லைட்டாக. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பவராலாம் பெய்யல, இப்போதைக்கு லைட்டாக தான் பெஞ்சிருக்கு. போக பெய்யும்னு நினைக்கிறேன். இப்போ நின்றுச்சு மழை. அட என்னடா இது, மழை நின்றுச்சுங்க. உண்மையிலே இவ்வளோ நேரம் பெஞ்சது, மழை நின்றுச்சு. எப்படா நின்றுச்சு? இப்போ தானே பெஞ்சது. என்னடா ரோடு இது, இதுக்குள்ளே போகிறானுங்க. நாங்கள் வந்து ஹைவேல இருந்தால் ஓட்டிகிட்டு மலையில் ஓட்டிட்டு வந்துட்டோம் கிட்ட. பட் ரோடு வந்து நடுவில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி விட்டாங்க. என் கையெல்லாம் அப்படியே விரைச்சி போயிடுச்சுங்க ஓட்டி. என்ன இது, எங்கேயும் இல்லையா? இப்போ போக முடியாதா? தோடா என்ன ஏரியானே தெரிலங்க இதெல்லாம். ஐயோ என்ன மணி 10:58 தான். அது ஒரு ஊரே காலியாக இருக்குது. யாருமே இல்லையாடா இந்த ஊரில்? அமைதியாக இருக்குல்ல. இங்கெல்லாம் பாடுறா மணி 11. நம்ம ஊர்லலாம் 11 மணி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பானுங்க. ஒருத்தங்கள்ல பட மாட்டாங்க பாருங்களேன். ஒருத்தங்க கூட இல்லைங்க இந்த ஊரில். ஒரு மாதிரி ஊரே அமைதியாக இருக்குது. ரோடே ஒரு மாதிரி பயமாக இருக்குது இந்த ரோடே பார்க்க சொல்ல. ஒருத்தங்க கூட இல்லைங்க. ஸ்ட்ரீட் லைட் இல்லை, மாதிரி ரோடு, இந்த ஊரே அமைதியாக இருக்குது ஒரு மாதிரி. இது என்ன ஏரியா? அது இது என்னடா ஏரியா? சிவகாசியா? இது வந்து தென்காசிங்க, தென்காசி மாவட்டம். இது நீ ஏறிக்கோ, நான் தனியாக ஓட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியாக வந்துடும்டா. இதில் நல்லா இருக்கு. என்ன லெஃப்ட் எடுக்கிறாங்க? இப்போ தாங்க ஒருத்தரை பார்க்குறேன் பைக்கில் வந்துட்டு. கிளைமேட் நல்லா இருக்கு, ரோடும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ரோடு பாரு, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. பயமா இல்லை. அண்டர் பெல்லி இடிக்குது, காரோட அண்டர் பெல்லி. உண்மையிலே இந்த இது பாருங்களேன், சபையை பாருங்களேன். சபை எப்படி இருக்கு? பயமா இருக்கா? எக்ஸாஸ்ட் நோட் பயங்கரமா அதுவும் கேட்குது. உண்மையிலே யாருமே இல்லை, ரோடே வெடிச்சோடி கிடக்குது. என்னாச்சு உனக்கு? காமி என்னாச்சு?
குளிர்தா? தேங்க்ஸ்ண்ணா. அடா கரெக்ட் டைம் வந்துச்சுப்பா. என் பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ வந்து பார்க்க ஆரம்பிப்போம். என்ன இதுலேயும் சர்வீஸ் காமிக்குது. ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்துருச்சுங்க. வே டு குற்றாலம் தோ போட்டிருக்கடா லெஃப்ட்டு. ஸோ நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்துருச்சுங்க. சர்வீஸ் சிம்பிள் வந்துருச்சு. நம்ம வண்டி எடுத்து போய் விட்றோம். 6000 கிலோமீட்டர் தான், 6100 சம்திங் ஓட்டிட்டேன். ஃபோன் பண்ணி சொன்னீங்க அந்த மாதிரி ஊருக்கு போகிறேன். நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஊருக்கு போயிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக போயிட்டு வண்டியை சர்வீஸ் விடணும். கொஞ்சம் அது காசு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு போய்ட்டு ரெடி பண்ணிட்டு சர்வீஸ் விட்டுருந்தாங்க. ஏன்னா வண்டி மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வண்டியை வந்து வாங்குறது பெருசு இல்லை, பட் மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ அதனால் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். அதனால் போய் கண்டிப்பாக போய் விட்டுலான் இருக்கேன். ரோடே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. பயமாக இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டுறது. மணி பார்த்தீங்கன்னா 12 போகுது, 11:18 கரெக்டாக. எப்படி இருக்கு பாருங்களேன். அதுவும் நாங்கள் தனியாக பைக்கில் போயிட்டுருக்கோம். செம சீனரியா பயங்கரமாக இருக்குல்ல. யாருமே இல்லைங்க இந்த ரோட்டெல்லாம் உண்மையிலே. ராபரி பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துல. மூடி இருக்காங்க. காரை லாக் பண்ணுங்கடா. வண்டியை ரிவர்ஸ் எடுங்க கத்திக்கிறோம். ரிஸ்க்குடா இந்த மாதிரி இடம் வருது இல்லை. வந்துட்டானுங்களா? ஏங்க யாருமே இல்லைங்க. சரி ஒரு மாதிரி இங்கே அள்ளு விடுது. சேஃப் இல்லைன்ட்டான். இதுக்கப்புறம் நம்ம போகணுன்னா. ஸோ அதனால் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோங்க. ஆனால் சத்தியமாக அது ஊந்தது பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ராப் தான் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் வீடியோஸ்லாம். இந்த மாதிரி ட்ராப்லாம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அள்ளு விட்டேன்டாங்க. எவனா நின்றுட்டு இருக்கான் போல 2 பேர் கீழே புள்ளி கீழே ராபரி பண்ணுறது ரெடியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபோனா டே எல்லாத்தையும் இப்படின்னு போயிடுவானுங்கடா வண்டியிலேருந்து எல்லாமே. அபாயகரமான ரோடாடாது வந்து அந்த இடத்துல வந்து அள்ளு விட்டுச்சுங்க. ஏன்னா வந்து ரோட்டில் ஒரு கிளை மட்டும் வந்து கீழே போட்டிருந்தாங்களா. அவ்வளோதான் யாரோ ராபரி பண்ண போகிறாங்க 4 பேர் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட்டு நான் யூட் பசங்களை வந்து காரில் இருக்கானுங்க, அவனுக்கு வெளியில் வர மாட்டாங்க. கண்ணாடி ஃபுல்லாக ஏற்றிடுங்க. நம்ம வந்து பைக்கில் தானே இருக்கோம். பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்றிட்டேங்க. நான் பட்டுன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி ரெடியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் வந்து சருன்னு வண்டி எடுத்துன்னு அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே வண்டி ஒரு மூமெண்ட்டே வச்சுருந்தேன். யாரும் வந்தாங்கன்னா பண்ணு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சருன்னு கிளம்பியாச்சுங்க அந்த இடத்துலேருந்து. ஆனா அந்த மரம் பத்திர நானே பயந்துட்டேன். யாராரு பயந்தீங்க இதுல சொல்லுங்க. உன் தம்பி தான். உன் தம்பி பயங்கரமா நானும் பயந்தேன். என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்து திருப்பி வச்சுக்கிட்டேன். யாராவது வந்தா பட்டு வண்டி எடுத்து ஓடிடலான்ட்டு. அப்புறம் யாரும் வரல. அப்புறம் துருவன் தான் சொன்னாங்க பசங்களை பார்த்துட்டே திருப்பலாம் அங்கேயே திருப்பி இருப்பேன். நான் பயப்படக்கூடாது அவ்வளவுதான். பயத்தை நம்ம வந்து 2 அருவா வச்சு வந்தா என்ன பண்ணுவோம். என்ன ஆச்சு நான் என்ன பண்ணேன், வண்டி திருப்பி வச்சுட்டு துருவன் சொல்லுங்க யாராவது வராங்களா எல்லா சைடும் பாரு. இல்ல வண்டி வெறும் கார் மட்டும்தான். ஒருத்த மேல ஏறி இடிச்சிட்டோம்னாலும் இன்னொருத்தவங்க கொஞ்சம் இதாகும். அது இதுல பிரச்சனை. சில நேரம் கழித்து ஸோ கைஸ் நாங்கள் வந்து இந்த டீ கடையில் கேட்டோம். அந்த அண்ணா கிட்ட குற்றாலம் போக முடியுமா இப்படின்னா, இல்லை தம்பி இப்போ பார்க்க கூட முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, வனத்துறை ஆஃபீஸர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க தம்பி, உங்களுக்கு கண்டி நீங்கள் போகிறதே வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து வண்டி திருப்பி டீ கடை கிட்ட வந்துட்டோம். அட்வென்ச்சரஸான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதா உனக்கு? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் போக முடியாது, வேஸ்ட்டு. ஸோ வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த விலாக என் பண்ணிக்கிறேன். சேனல் யாராவது புதுசாக நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் எடுத்துக்கோங்க. உங்கள் அன்பாதிரப்பி கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். டாட்டா பாய்.